நாட்களிலும் பீலேயாமை சந்தித்த தூதன். இந்த பகுதியில் பீலேயாம் யார் என்று அப்படின்னு பார்க்கும்போது அவன் தீர்க்கதரிசி அல்ல. அவன் குறி சொல்லும்படி அவன் கூலி வாங்கினவன் என்று தான் நம்ம வேதத்தில் இவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் 22:7, அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். இவனுடைய தகப்பனாரின் பெயர் பேயோரின் குமாரன் என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ இந்த பீலேயாம் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தான் கிடையாது, இஸ்ரவேலுடைய கோத்திரத்தான் அல்லாதவன். அப்புறம் எப்படி இவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்களாம், கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியா வாழ்த்து சொல்லும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியான வரங்களையும் கிருபைகளையும் என்ன செய்கிறாராம். ஸோ கர்த்தரை துதிக்கிற ஒரு பிள்ளையாய் இந்த பிள்ளையாமுடைய சந்ததி காணப்பட்டிருக்குது. அதனால தான் இவர் ஆசிர்வதித்தா ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க, இவர் சபித்தா ஜனங்கள் சபிப்பாங்க என்ற ஒரு பேர் அந்த இடத்துல இவருக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பீலேயாமை குறித்து இவர் எந்த ஊரை சேர்ந்தவனா, மெசபொத்தோனியா ஊரை சேர்ந்தவர். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 23:4. ஹல்லேலூயா. ஒரு கூலி பேசி அந்த பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அந்த மெசபொத்தோனியா பட்டணத்திலிருந்து அந்த ஊரிலிருந்து இந்த பீலேயாமை அழைத்து வந்தாங்க. இந்த பீலேயாமுடைய காரியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்துட்டு இந்த பீலேயாம் எதனால் அப்படிப்பட்ட பெயரை பெற்றான், என்ன செய்தான், எதற்காக கர்த்தருடைய தூதனானவன் எதிராளியாக இந்த பீலேயாமுக்கு முன்பாக நின்றார் என்பதை நம்ம பார்ப்போம். முதலாவது 2 பேதுரு 2:15 இந்த பீலேயாமை பற்றி பேதுரு சொல்லும்போது, இந்த இடத்துல பீலேயாமை குறித்து நம்ம பார்க்குறோம், அவன் அநீதித்தின் கூலியை பெற்றவன். அப்படின்னா அவன் பண ஆசையினாலே நிரப்பப்பட்டவன் என்று இந்த பேதுரு என்ன சொல்லலாம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. அப்படிப்பட்ட ஒரு உடன்பாட்டுக்கு, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு இந்த பீலேயாம் என்ன செய்தான், காணப்பட்டான். அநீதியத்தின் கூலியை பெற்றவன் என்று பேதுரு சொல்லுகிறார். அதே போல் யூதா எழுதின அந்த பொதுவான நிருபத்தில் யூதா சொல்லும்போது 11ஆம் வசனத்தில், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் என்ன சொல்லுகிறான், பீலேயாம் கூலிக்காக செஞ்ச வஞ்சகம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கா. அப்போது இவர் ஒரு வஞ்சகமான ஒரு செயலை இஸ்ரவேலருக்கு செய்திருக்கிறபடினாலே இந்த யூதா என்ன சொல்லுகிறார், கூலிக்காக செய்த வஞ்சகம் என்று நம்ம இந்த வேதத்தில் என்ன வஞ்சகம் செய்தார், இந்த பீலேயாம் என்ன வஞ்சகம் செய்தார் என்று நம்ம பார்க்கும்போது என்னாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் என்ன செய்தான், அதை வாசிங்க 24. புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே போனான். ஸோ இதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, பீலேயாம் இடத்துல கூலி பேசி, எப்பா உனக்கு இவ்வளோ பணம் தரேன், எப்படின்னா வீடு நிறைய பொன் வெள்ளியெல்லாம் நான் தரேன்,
நீ என்ன செய்ய, எனக்காக இந்த திரளான ஜனங்களுக்கு விரோதமாக சாபம் கூறு, நீ சொன்னால் நடக்கும் என்று இந்த பாலாக் என்ன செய்கிறான், அவங்களுடைய மூப்பர்களை அனுப்பி அவங்கள வரவழைக்கிறான். அப்போது இவன் அதற்காக புறப்பட்டு போகிறதுக்கு கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான், முதலாவது விசாரிக்கிறான். கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் 22 அதிகாரம் 12 அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட கூட போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையை இந்த பீலேயாம் அந்த மூப்பர்களிடத்தில் சொல்லும்போது, அவங்க போய் பாலாக்கிட்ட சொல்லும்போது திரும்பவும் 2வது அவனை கெஞ்சி, உனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லி அவனிடத்தில் சொல்லும்போது, திரும்பவும் அவனிடத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், சரிப்பா நீ போ, ஆனால் உன் வாயில் நான் என்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை அருளுகிறனோ அதை மாத்திரம் தான் பேசணுமே தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் 20ஆம் வசனத்தில், இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் அந்த மனிதர்கள் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த பாலாக் கிட்டத்தட்ட 5 முறை அந்த ஜனங்களை சபிக்கும்படியாய் இந்த பீலேயாமை ஏவி அவனை தொந்தரவு செய்து அனுப்புகிறான். ஆனால் அந்த 5 முறையும் இந்த பீலேயாம் கர்த்தர் தனக்கு என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தான். அது ஏன் செய்தானா, அவன் அப்படி எழுந்து போகும்போது கர்த்தருடைய கோபம் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவர் என்ன செய்தானா, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு முன்பாக எதிர்பட்டார். 22ஆம் வசனத்தில், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தூதன் பாதுகாப்புக்காக, ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்காக, ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக, வழி காட்டுறதுக்காக இப்படிலாம் ஆண்டவருடைய தூதன். ஆனால் இந்த இடத்துல பீலேயாமுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால கர்த்தருடைய தூதனானவர் எதிராளியாக நமக்கு எதிர்த்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த தூதன் நிற்கிறார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேர் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியே நிற்கிறதை கழுதை கண்டது. பீலேயாம் ஏறி சென்ற கழுதைக்கு கர்த்தருடைய தூதன் எப்படி ஆக்ரோஷமாக நிற்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஆனால் இந்த பீலேயாமுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அதற்கப்புறம் அந்த கழுதை அவனை ரொம்ப கடினமான பாதையில் ஒரு செவுத்து ஓரமாக அவன் கால் நசுக்க போகும்போது 2வது விசையும் கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்திலே அந்த கழுதைக்கு முன்பாக தெரிந்தார். அந்த நேரம் அந்த கழுதையை போட்டு அடின்னு அடிக்க அந்த கழுதை என்ன செஞ்சிச்சு, வாயை திறந்து பேசிச்சு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அந்த கழுதையின் வாயை திறந்து அந்த பீலேயாமுடைய கண்களை திறந்தார். கழுதையின் வாயையும் திறந்தார், பீலேயாமுடைய கண்களை திறந்ததுக்கப்புறம் தான் கர்த்தர் எப்படி நிற்கிறாரா, உருவின பட்டயத்தோட. அப்போ அந்த உரையில் இருந்த பட்டயத்தை எடுத்து ஆன் த ஸ்பாட் அவனை என்ன செஞ்சுருக்கணும், ஆனால் அந்த கழுதை தான் என்ன செஞ்சிச்சு, அவரை தடுத்து நிறுத்திச்சு. அப்படி நிற்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. அப்பா, இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஜனங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை இவன் உணர்ந்து அந்த பாலாக் என்ன தான் கொடுத்தாலும் இவன் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொன்னான். இதை தான் 24 அதிகாரம் 1ஆம் வசனத்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொன்ன காரியத்தை அழகாக, அதை நீங்கள் வீட்டில் போய் 22, 23, 24 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எல்லா வேலையும் முடிந்து பீலேயாம் என்ன செஞ்சான், புறப்பட்டு போயிட்டான். பாலாக்கும் அவன் வழியில் போயிட்டான். இப்படி அவன் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாலாக்கிடத்தில் ஒரு வஞ்சகமான காரியத்தை இந்த பீலேயாம் என்ன செஞ்சுருக்கான்,
போதிச்சிருக்கிறான். இதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வஞ்சகமான ஒரு போதனை இல்லை ஒரு வஞ்சகமான காரியத்தை அவன் செய்தான் என்று நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. சபைக்கு எழுதும்போது கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிழையாம் என்ன செய்தான், என்ன கள்ள போதனை பண்ணுனா, அந்த பாலாகுக்கு என்ன வஞ்சனையான போதகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செய் என்று கற்பித்தான் என்பதை இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்நிய ஜனங்களோடு, கர்த்தர் அருவருக்கிற ஜனங்களோடு அவங்க சேர்க்கப்படணும், அவங்க வேசித்தனம் பண்ண வேண்டும் என்கிற இந்த வஞ்சனையான போதகத்தை இந்த பிழையாம் அந்த பாலாக்கிடத்தில் செய்திருக்கிறான். இதை தான் என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன அந்த 2 தீமையையும் இந்த பாலாக் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு அந்த தேவர்களுக்கு ஒரு பலி பீடம் கட்டி அதை ஆராதனை செய்யும்போது, வாங்க நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்ட்டு அந்த அந்நிய தெய்வத்துக்கு அவங்க பலியிடும்போது, அந்த ஆராதனை செய்யும்போது இஸ்ரவேல் ஜனங்களே வசப்படுத்தி அந்த நேரம் அவர்களுடைய மீதியானோருடைய பெண்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன செய்யுங்க, போய் வேசித்தனம் பண்ணுங்கன்ட்டு சொல்லி இப்படி இஸ்ரவேலருக்கு விரோதமாக, ஏன்னா கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனையை ஜனங்க செய்யும்போது ஜனங்கள் என்ன செய்வார், கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், அந்த இடத்துல ஒரு அழிவை கொடுப்பாங்க. இந்த ஜனத்தை நம்மளால் அழிக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தாங்கன்னா ஆண்டவரே அழிச்சிருவார் அப்படின்ற அந்த சத்தியத்தை எப்படி இந்த பிள்ளையாம் அறிந்து அதை பாலாக்கிடத்தில் அதை விதைச்சிட்டு போயிட்டான். அதனால தான் அந்த பாலாக் தைரியமாய் இந்த காரியத்தை செய்கிறான். ஜனங்களும் அந்த இடத்துல அறிவில்லாமல் 24,000 பேர் சங்காரமானார்கள் என்று 25:9 வசனம். அந்த வாதையினாலே, கர்த்தருடைய வாதையினாலே 24,000 பேர் என்ன செய்தார்கள், சங்காரம் ஆனார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த பிழையாம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு செயலை செய்ததுனால தான் இந்த வேதத்தில் இத்தனை இடத்துல அவனுடைய போதனை குறித்தும் அவனுடைய வஞ்சகத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிழையாமை இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என்ன செய்தார்கள், கொன்றார்கள். 31ஆம் அதிகாரம், என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிழையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவர்களை கொண்டு போட்டார்கள். தீர்க்கதரிசி மீகா 6:5 இந்த பிழையாமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மீகா 6:5, மீகா 6:5, என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிழையாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இந்த இடத்துல சொல்றார், பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்று பிழையாம் அவனுக்கு பிரதியுத்தரம் சொன்னது இன்னதென்று. ஸோ அவன் கடைசியாக
இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட செயல்களை, இப்படிப்பட்ட வஞ்சகத்தை நீ இந்த ஜனத்துக்கு விரோதமாக செய் என்று அவன் ஒரு கள்ள போதனையை அந்த பாலாக்குக்கு அறிவித்தபடினாலே இஸ்ரவேல்களுக்குள்ளே இப்படிப்பட்ட துரோகங்கள் காணப்பட்டது, இப்படிப்பட்ட பொல்லாப்பு காணப்பட்டது, அழிவு காணப்பட்டது. ஸோ இந்த ஆண்டவர் எப்படியாவது தன்னை வெளிப்படுத்தி இந்த பீலையாமை சரியான பாதையில் நடத்தலான்ட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தான். ஆனால் அவனுக்குள்ள உண்மையான தேவனுடைய அன்பு அந்த ஜனத்தின் மேலே இல்லாததுனா, ஏன்னா அவன் இஸ்ரவேல் அல்ல. அப்போ அந்த இப்போ ஜனங்களை குறித்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் வாஞ்ச வருமா? அவனுக்கு எதுவுமே வராது. அதனால அவன் இந்த துரோகமான செயல்களை செய்து இஸ்ரவேலர்கள் அழிந்து போகும்படியாய், மாண்டு போகும்படியாய் பிற்காலத்தில் அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். அவன் கண் திறக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுடைய துர்ச்செயல் இன்னமும் வேதாகமத்தில் இந்த பின்னாடி புதிய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டு நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை கத்தர். ஸோ இன்றைக்கி நம்ம புறஜாதியாக இருந்தாலும் தேவ ஜனமாக இருந்தாலும் கத்தருக்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது, இல்லை வஞ்சகம் செய்யும்போது, இல்லை அநீதி செய்யும்போது கத்தர் விரும்புகிறதில்லை. அது யாராக இருக்கட்டும். ஏன்னா அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாய் நம்ம இருக்கிறோம். அவர்களை அப்படிப்பட்ட ஜனம் கத்தருக்கு விரோதமான செயல்கள், கத்தர் அருவருக்கிற அந்த விக்கிரக ஆராதனை, அந்த அந்நிய ஜாதிகளோடு கலந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை கத்தர், இந்த வேசித்தனம் பண்ணுகிறது, விபச்சாரம் பண்ணுகிறதை கத்தர் அருவருக்கிறவராக இருக்கிறார். இக்காலத்தில் இந்த விக்கிரக ஆராதனையும் இந்த வேசித்தனம் விபச்சாரம் என்பது இந்த தேசத்தில் பெருகி இருக்குது. இன்றைக்கி நம்ம உணர்ந்து அந்த காரியத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த கள்ள போதனம், அந்த துரோகம் அன்றைக்கு நடந்ததுனால பெரிய இழப்பை நாங்கள் சந்தித்தோம். இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களை ரட்சிங்க, எங்களை காப்பாற்றுங்க. எங்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்யும்போது கர்த்தருடைய தூதனானவன் நமக்கு யாராக வருவா? எதிராளியாக நம்ம முன்னாடி நிற்பா. அதனால தான் நான் சில நேரம் ஜெபிப்பேன். இந்த குடிக்க போகணும்னு விரும்புகிற ஜனங்க யாருன்னா, கர்த்தரை அறிந்தவங்களும் துணிகரமாக என்ன செய்வாங்க? குடிக்க போவாங்க. அவங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் என்ன செய்யணும்? எதிராளியாக நின்று நீ போகக்கூடாது என்று தடை பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு செயல்களை கர்த்தர் இந்த நாட்களில் அப்படின்னு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனை எதிராளியாக நின்று அவங்கள என்ன செய்யணும்? தடை பண்ணணும். அதற்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம்.